ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். கொஞ்சம் நாளாக வீடியோ போடவே இல்லை, கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வீடியோ போடலை. இப்போ திருப்பியும் பழையபடி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ரெய்னி சீசனாக இருக்குது. எல்லாேருக்கும் கோல்டாக இருக்கும். கோல்டுக்கு வெறும் டேப்லெட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் இன்றைக்கி பூண்டு மிளகு குழம்பு சொல்லித்தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பாருங்கள். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன் சின்ன ஆனியன் தான் எடுக்கணும். ஆனால் நான் இப்போ பெரிய ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஆனியன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா 50 கிராம் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம், கேஸ் இருந்தாலும் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தனியா முழு தனியாக தான் வறுப்பாங்க. நான் கொஞ்சம் முழு தனியாகவே கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கிறதால அந்த தனியா தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக, அந்த டேஸ்ட்டுக்கோசம் அது கொஞ்சமாக, இல்லை வெறும் மிளகுலேயே கூட வைக்கலாம். அதனால கொஞ்சோண்டு வெறும் நீட்டு காஞ்ச மிளகா வச்சு வதக்குவாங்க. நம்ம ஒரு தூள் எடுத்துக்கலாம். இது புளி கல்ச்சல், புளி லிக்விட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு வறுக்கணும் எல்லாமே. அதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் தான். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் போதும், ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். அது காயிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்மளுக்கு செவக்கணும். செவந்த பேர் பார்த்திங்கன்னா அதிலே மிளகு, ஜீரகம், முழு தனியாக இருந்தால் முழு தனியாக சேர்ந்துருக்கேன். நான் உடச்ச தனியாக வச்சுருக்கிறதால உடச்ச தனியாக, பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள் இதிலே போட்டுக்கோங்க. ஏன்னா ரஃப்பாக ஒரு வாட்டி இதில் இப்படி வறுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல அந்த பச்சை மணம் போயிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கருவேப்பிலை இதிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸி ஜாரில் ஆறட்டுன்னு சொல்லிட்டு அரைக்கணும். இன்னொன்று கூட ஊற்றிக்கோங்க, நல்லது. நல்லெண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடும். ஜீரகம் எல்லாமே வெடிது பார்த்தீங்களா. வெடிட்டு காயம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஆனியன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிங்க. இப்போ இது குழம்புன்றதால நம்ம உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கல் உப்பு. அப்போ தான் ஆனியன் சீக்கிரம் வதங்கும். ஆனியன் வதங்கட்டும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி, ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்ந்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கொஞ்சம் கொரனாகவும் இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு இதிலே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, இது அப்படியே ஃபுல்லாக இதில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்திரம் பத்தலையா, சின்ன ஜாராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. அவ்வளோதான். இதை கரைச்சிட்டு அதில் ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கின பேர் மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி போட்டு ஒரு வதக்கி வச்சுருங்க. மஞ்சள் பொடி போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை